ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 868 ஆரம்பிக்கிறது. பீதம் பாதாஞ்சலாம்ப என்றால் பதஞ்சலியின் யோகசாஸ்திரத்தை தீர்த்தம் குடிக்கிறது போல் அத்தனை ஈஸியாக தமக்குள்ளே அனுப்பிவிட்டார் என்ற அர்த்தம். பாட்ட காட்டார்த்த தத்துவம் குமரில பட்டர் செய்ததான பாட்டசாஸ்திரம் என்னும் பூர்வ மீமாசை, அதையும் ஒரு தீர்த்த கட்டத்தை லேசாக தாண்டி போகிற மாதிரி ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டின மாதிரி தாண்டிவிட்டார். தரோவாக தெரிந்து கொண்டு விட்டார். பரமாபி விதித்தம். ஆச்சாரிய பாஷ்யங்களை பார்த்து அறிஞர் உலகமெல்லாம் அதப்படி இத்தனை சாஸ்திரங்களில் பாரங்கதராக இருந்திருக்கிறார். இத்தனை கொட்டேஷன் எந்தெந்த புஸ்தகங்களில்தோ கொடுக்கிறாரே என்று ஆச்சரியப்படுகிறது. இங்கே சொல்லியிருப்பது அதிசயோக்தியே இல்லை. எந்த மதஸ்தரானாலும் தத்துவத்தை ஆராய்கிறவர்கள் பின்னாலே ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ ஆச்சாரியாளின் புஸ்தகங்களை தான் எடுத்து போட்டுக்கொண்டு பார்க்கிறார்கள். இன்றைக்கும் லோகம் முழுவதும் பிலாசபர்கள் நம்முடைய ஆத்மசாஸ்திரம் என்றால் ஆச்சாரியாலைத்தான் முதலில் பார்ப்பது, ஆழ்ந்து படிப்பது என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். அகிம்சை, கருணை, சமத்துவம் எல்லாம் பௌத்தம் முதலிய மதங்களில்தான் இருப்பதாக நினைத்து கொண்டு அவற்றை தழிவேர்களில் கூட மகா மேதாவிகளாக இருப்பவர்கள் தத்துவம் என்று வந்தால் ஆச்சாரியாளின் கிரந்தங்களையே பார்த்து தலைமேல் வைத்துக்கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். ஆகையினால் அவருடைய கூர்ந்த அறிவை, பரந்த அறிவை பற்றி எத்தனை சொன்னாலும் யதார்த்தமே என்று வேறில்லை. இப்படி ஆச்சாரியால் ஆன்வீக்ஷிகி, சாங்கியம், யோகம், மீமாம்சை இந்த 4 மட்டுமில்லை, இவை முதலான சகசிர சாஸ்திரங்களையும் என்று அர்த்தம். இப்படி எல்லா சித்தாந்தங்களையும் கற்றுக்கொண்டு விட்டாரானாலும் இவை அவருடைய ஆத்மார்த்தமான இஷ்ட சாஸ்திரங்களாக இல்லை. இவற்றின் கொள்கைகளை அந்தரங்கபூர்வமாக அவர் அங்கீகரித்து விடவில்லை. எல்லாம் தெரிந்த சர்வஜனாக இருந்து கொண்டு அத்வைதத்தை சொன்னாலே அதை லோகம் ஏற்றுக்கொள்ளும். இல்லாவிட்டால் தனக்கு தெரிந்த ஒரு சித்தாந்தத்தை மட்டும் அதுவே சத்தியம் என்று வீம்பாக ஸ்தாபிக்க பார்ப்பதாக தோன்றும். அதற்காகவே மற்ற சாஸ்திரங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் அவர் இதர சித்தாந்தங்களையும் படித்தது. அவசியம் நேர்ந்ததாலேயே படித்தாரே என்று அவற்றில் பற்று வைத்து இல்லை. பின் அவருக்கு எதில் ஆத்மார்த்தமான பற்றுதல் இருந்தது? எத்யஹி சௌக்கியம் ததஸ்யாந்தர பவதமலாத்வைத வித்யா சுகேஸ்மின். அமல அத்வைத சுகே கொஞ்சங்கூட மலம், அழுக்கு, தோஷம், குற்றம், குறை இல்லாமல் பரமசுகமாக நித்திய சுகமாக இருப்பது எது என்றால் அது அத்வைதம்தான். ஆசைதான் அழுக்கு. மனசுள்ள மட்டும் ஆசை இருக்கத்தான் செய்யும். உசந்த பக்தியிலும் கூட சுவாமியோடு சேரணும், கொஞ்சணும் என்று ஆசை இருக்கத்தான் செய்யும். எத்தனை உசந்த பக்தியானாலும் அதை பண்ண மனசிருந்துதான் ஆகணும். ஆனபடியால் ஆசை இருந்துதான் தீரும். சத்தியமாக ஈஸ்வரன் வேறில்லை, நாம் வேறில்லை என்று அத்வைதமாக ஆகிறபோது தான் மனசில்லை, ஆசை இல்லை, வேறாக எதுவும் இல்லாத போது எதனிடம் ஆசை வைப்பது? அதனால் ஆசை என்ற அழுக்கு, அரிப்பு இல்லாமல் சுகம் என்றால் அதுதான் சுகம் என்னும்படியாக இருப்பது அத்வைதம் ஒன்றில்தான். அமல அத்வைத வித்யா சுகே. ஈசனோடானாயின் ஆசை அருமென்கள் என்று அதனால்தான் திருமூலர் பாடினார். மீமாம்சையில் கர்மானுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று ஆசை, சொர்க்கம் போகணும் என்ற ஆசை, இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலும் ஏதாவது ஆசை அழுக்கு ஈசிக்கொள்ளத்தான் செய்யும். அந்த தத்துவங்களை அனுசந்தானம் பண்ணி அனுபவிப்பதிலும் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கவே இருக்கும். அப்படி இல்லாமலா ஒவ்வொரு சித்தாந்தத்தையும் பல பேர் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி இருப்பது? விசேஷம் என்னவென்றால் அப்படி மற்ற சித்தாந்தங்களால் பெறக்கூடிய ஆனந்தங்களிலெல்லாம் அத்வைத ஆனந்தத்திற்குள்ளேயே அடக்கம்தான். அத்தனையுமாக தோன்றுவது ஒரே பிரம்மம், அதை தவிர வேறில்லை. அப்படியானால் அத்வைதமாக ஒருவன் பிரம்மானந்தம் பெறுகிறான் என்றால் அத்தனை வித ஆனந்தங்களும் அவனுக்கு அடங்கிவிடும் தானே. மற்ற சாஸ்திரங்களினால் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்களை எல்லாம் உள்ளடக்கியதான அமலமான அத்வைத சாஸ்திரத்தின் பரமசௌக்கியத்தையே ஆச்சாரியால் தமக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தார். தேவையை முன்னிட்டு வேறே எத்தனை பாடம் அவர் படித்தாலும் அவருக்கு ஆத்மார்த்தமான இஷ்ட பாடமாக இருந்தது மற்ற பாடங்களின் லட்சியங்களையெல்லாம் தனக்குள் கொண்டதான அத்வைத வித்தைதான். ஏத்யஹி சௌக்கியம் தத் அஸ்ய அந்தர் அபவத் அமல அத்வைத வித்யா சுகே அஸ்மின். குருகுலவாசம் பண்ணி வித்யாபியாசம் செய்து கொண்டிருக்கும் குழந்தை ஆச்சாரியாளின் ஹிருதயத்துக்குள்ளே அந்த அத்வைத சுகமே நிறைந்திருந்தது. இதர வித்யைகளின் சுகங்களெல்லாம்
அத்வைத சுகத்திலேயே கிடைத்து விடுகிறது என்பதற்கு ஸ்லோகத்தின் கடைசி வரியில் உதாகரணம் கொடுத்திருக்கிறது. கூபேயோ அர்த்தः ச தீர்த்தே சுபயசி விதத்தே ஹந்தனः அந்தர்பவேன் கிம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.